ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் Athiran Biztech. எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்ம உங்களுக்காக சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ஃப்ரைட் ரைஸ் ஷாப்ஸ் எல்லாம் எப்படி ரன் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம இனிஷியேட் பண்ணுறது, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ ரொம்ப அழகாக சமைச்சிட்ருக்காங்க இங்கே. இப்போ இந்த சென்னையில் இருக்கிற ஷாப் தான் இது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மூளைக்கு 2 கடை இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட் வைஸ் ஏகப்பட்ட ஃப்ரைட் ரைஸ் கடை ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே சூப்பராக போகுது எல்லா ஷாப்ஸும். நம்ம மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க. நைட் டின்னர்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரைட் ரைஸை தான் இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பாபிக்யூ ஃப்ரைட் ரைஸ், கிராப் ஃப்ரைட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸ், இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஃபேமஸாக போகிறது பார்த்தீங்கன்னா 4 ரைஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், பீஃப் போகுது, அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் போகுது, நூடுல்ஸ் போகுது, இதுதான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன டிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், சில்லி சிக்கன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. தந்தூரி சிக்கனும் ரொம்ப ஃபேமஸாக போகுது. இதுதான் வந்து ஒரு ஃப்ரைட் ஷாப்பில் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. இந்த டிஷ்ஷஸ் தான். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் தாங்க ரொம்ப மெயின். ஸோ லொக்கேஷன் நீங்கள் ரொம்பவே சூப்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். 2 விதமாக இருக்குது. ஒன்று ரெஸ்டாரண்ட் டைப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வெண்டார், ஸ்ட்ரீட் வெண்டார்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன், இப்போ பாத நடையில் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில், அது மாதிரி இடத்துல நம்ம பிடிச்சிப்பாங்க. ஸோ மக்கள் நடமாட்டம் நிறைய இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி ஷாப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த பார்வையில் பட்டாலே பிராண்டிங் ஆகுது, அதனால மக்கள் அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி தான் அங்கே மார்க்கெட்டிங் ஆகுது, இது மாதிரி தான் அங்கே பிராண்டிங் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மைண்டில் க்ரியேட் ஆகிடுது இங்கே ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயம் இருக்குது, டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி. ஸோ டேஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் மக்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க அந்த கடையை தேடி. ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கணும். அதுக்கு குக்கு நீங்கள் நல்ல மாஸ்டர் பிடிக்கணும். ஸோ இந்த மாஸ்டர் பிடிக்கிறோட நீங்கள் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஐடியாவும் இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும். எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்பவே முக்கியம். அதுவும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்கணும். சப்போஸ் குக்கு வரலைன்னா நம்ம இறங்கி அங்கே சமைக்கணும். அந்தளவுக்கு நம்மளுக்கு அதில் ஈடுபாடு இருக்கணும், அந்தளவுக்கு நம்மளுக்கு அதில் திறமை இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பிஸ்னஸ், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு குக் வச்சுருக்கணும், மாஸ்டர் குக் வச்சுருக்கணும், பக்கத்தில் ஒருத்தர் அசிஸ்டன்ட் வச்சுருக்கணும். சப்போஸ் இந்த மாஸ்டர் குக் போயிட்டார், லீவில் இருக்கார் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் குக்கை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கணும், அப்போவுமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். மக்கள் வந்து பார்ப்பாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆயில் யூஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த சாஸஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த குவாலிட்டி அந்த டிஸ்பிளேயில் வைக்கிறதுன்னு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் பிராண்டிங் ஆகும், அதை பார்த்து தான் மக்கள் வருவாங்க. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து
ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சமைச்சு வச்சுருவாங்க, ஆட்கள் வந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும், மக்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஃப்ரைட் ரைஸ் ஷாப், இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே வந்து ஆட்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் சமைப்பாங்க, இல்லைன்னா அது அப்படியே இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, ஃப்ரோஸ் பண்ணிடுவாங்க, மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், மார்ஜினும் ரொம்ப அதிகம், குட் ப்ராஃபிட் நல்லாவே இருக்குது. ஸ்டாஃப்ஸு சமைக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக கிடச்சிருவாங்க. ஸோ ஒரு குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிருவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கிடைக்கணும், மாஸ்டர் கிடைக்க ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப அசாதாரணமாக கிடைக்க முடியும் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு குக்குக்கு. ஸோ அதுவும் ரொம்பவே ஈஸி. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 2 lakhs தேவைப்படும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லொக்கேஷன் தான் ரொம்பவே மெயின். ஸோ லொக்கேஷனை பொறுத்து தான் அந்த காஸ்ட் உங்களுக்கு மாறும். இப்போ நீங்கள் ரொம்ப மெயினில் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட அட்வான்ஸும் உங்கள் வாடகையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நார்மலான ஏரியா, டீசெண்டான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15,000 வரும் ரெண்ட்டு. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 lakhs அட்வான்ஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டீரியர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜாமான்கள், நீங்கள் சமைக்கிறதுக்கான ஜாமான்கள் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கிக்கலாம். இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை பெருசாக நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட்லேயே எடுக்கலாம். எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மின்ட் அந்த பஜார் போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது, ரொம்ப நிறையா கடைகள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய்ட்டு நீங்கள் ஜாமானே எடுத்துக்கலாம். எவ்வளோ கம்மியாக ஜாமான் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இவ்வளோ ஜாமான் எடுத்தால் தான் உங்களுக்கு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ எவ்வளோ ஜாமான் எடுத்தாலும் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் ஜாமானை வாங்கிக்கலாம். ஸோ வாங்கின பிறகு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கு தேவை, மாஸ்டர் தேவை. மாஸ்டருக்கு நீங்கள் OLXல நீங்கள் ஆட் போட்டாலும் மாஸ்டர் கிடப்பாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர் இருந்தாலும் ஓகே. ஆனால் நீங்கள் மாஸ்டர் நம்பரை விட உங்களை நம்பிக்கை தான் ரொம்பவே முக்கியம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா மாஸ்டர் நீங்கள் நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மாஸ்டர் இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் நான் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கங்க. ஃபுட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆனால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆக முடியும். மாஸ்டர் நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் உங்களால் சஸ்டெயின் ஆக ரொம்பவே கஷ்டம். அதனால் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை நீங்கள் அங்கே இறங்கி செய்யணும், இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த டிஷ்ஷெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் ரொம்பவே சூப்பராக சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15% வரும். ஸோ ஒரு நாளைக்கு 10,000 ஓடிச்சுன்னா 10% 1,000 உங்களுக்கு லாபம். மீதி 9,000 ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட், சேலரி, வாடகை எல்லாத்துக்குமே போயிடும். ஸோ 1,000 தான் இதோட கால்குலேஷனை பொறுத்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ 10 to 15%. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பிஸ்னஸை பெருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம லாபம் கொண்டு வர முடியும். ஸோ 1,00,000 ஒரு நாளைக்கு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 லாபம். ஸோ ஒரு மாதத்துக்கு 3,00,000 லாபம். ஸோ 1,00,000 ஒரு நாளைக்கு நீங்கள் ரன் பண்ணணும் பிஸ்னஸ்னால் அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த பிஸ்னஸை எப்படி நீங்கள் ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரைட் ரைஸ், இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கும். ஈவினிங் ஒரு 7 o'clockலேருந்து 11 o'clock முடியும், செமையாக ரன் ஆகும். பட் மத்தியானமும் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்ருக்காங்க, நிறைய பேர் ஓடுது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன். எந்த லொக்கேஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த பிஸ்னஸை நம்ம பெருக்க முடியும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் நம்ம ஒரு இன்னோவேஷனை ஆட் பண்ணணும். வித்தவுட் இன்னோவேஷன் நம்ம எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி. ஏன்னா அந்த பிஸ்னஸில் க்ரோத் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இதை வந்து நம்ம இன்னோவேஷன் எப்படி ஆட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பானையில் சமைக்கலாம். ஸோ பாட்டை வச்சு சமைக்கிறப்போ அந்த அரோமா அதில் ஃபீல் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். மெனூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெனூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபிக்யூ, வெஜிடேரியன், மஷ்ரூம், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இதே நீங்கள் மெனுவில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சாதாரண கடைகளில் இருக்காது, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். பட் இதை நீங்கள் சாதாரண ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக போகும். வெஜிடேரியனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, எல்லாமே நான்வெஜ் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ வெஜிடேரியனுக்கும் நீங்கள் தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை ஆரம்பிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பிளான்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜொமேட்டோவோ அக்ரிகேட்டரோ டைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே இதை ரோட் சைடு மக்களை நம்பி தான் இருப்பாங்க. பட் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அக்ரிகேட்டரோட ஒரு டைப் பண்ணிட்டீங்கன்னா, ஜொமேட்டோவும் ஸ்விக்கியோ டைப் பண்ணிங்கன்னா
அதில் நிறைய ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி உங்கள் பல ஆங்கிள்லேருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஒரு சஸ்டெயினிட்டியும் ஒரு டெவலப்மெண்ட்டும் நம்ம சீக்கிரமே நம்ம பார்க்க முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரீசெண்டாக ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு தான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை, குக் மட்டும்தான் இருக்கிறாரு. அவரு தான் சமைக்கிறாரு, சமைச்சு அவரே டைன் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் டோட்டலாக ஓவராலாக இருக்குது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் ஆட்கள்லாம் இல்லையா, ஏன் இன்னும் டெவலப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட சொன்ன கான்செப்ட் ஒரே ஒரு கான்செப்ட் தான், நம்ம எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வர வருமானம் ஒன்று தான். ஸோ அதை ஸ்ப்ளிட்டப் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நானே தான் எல்லாமே பார்க்குறேன், நான் தான் ஓனரு. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சார். ஸோ பார்க்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஓனர் அவரே குக்காக இருக்கிறாரு, அவரே சர்வெண்ட்டாக இருக்கிறாரு, அவரே டெலிவரி பாயாக இருக்கார். ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி செய்கிறப்போ அவரோட பிஸ்னஸை அப்படியே பெருக்கிறாரு. ஸோ பிஸ்னஸ் அப்படியே க்ரோ பண்ணிவிட்டு ஒரு லெவல் ரீச் ஆன பிறகு அவர் ஆட்கள்லாம் சேர்த்து அந்த பிஸ்னஸை அப்படியே க்ரோ பண்ணுறாரு. ஸோ நான் 2 வருஷம் முன்னாடி பார்த்த ஒரு கடை 2 வருஷம் அப்புறம் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ஏன்னா அவரை நம்பியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவர் பிஸ்னஸை தன்னாகவே பண்ணி அவராகவே எல்லாமே அவராகவே செஞ்சு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இப்போ வளர்ந்துருக்காரு. ஸோ அதை தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் நான் சொல்லுவேன். ஸோ இனிஷியலாகவே பெருசாக நீங்கள் யோசிக்காமல் சின்ன பிஸ்னஸை ஒரு கைக்குள்ளே அடங்குற மாதிரி உங்கள் பார்வையில் இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ ஆக 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 நீங்கள் அப்படியே அதை மேன் பவர், உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த், பொட்டென்ஷியல் எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே உங்கள் கண்ட்ரோலில் லூஸ் ஆகி போயிடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. ஸோ கீப் இன் யுவர் கண்ட்ரோல். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பைக் நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா பைக் ஆக்சிடெண்ட்டே ஆகாது. when you lose your control it will go off. ஸோ அதனால் உங்கள் கண்ட்ரோலில் பிஸ்னஸை பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பிஸ்னஸை ஆக்கிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஐம் தேர் டு சப்போர்ட் யூ. see you next video. till then take care. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது உள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் மக்களுக்கு சொல்லி அவங்களையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.